பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும். இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் முதிர் வயதுள்ள பெண்களுக்கு அறிவுரை, அதுவும் சபையில் இருக்கக்கூடிய முதிர் வயதுள்ள பெண்களுக்கு அறிவுரை சொல்லும்படி என்ன அறிவுரை சொல்ல வேண்டும் என்று பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறான். மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாக இருக்கும், அதுவும் சபையில் இருக்கக்கூடிய, அதுவும் 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள், அவங்க எப்படி மதுபானத்துக்கு அடிமைப்படுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த அறிவுரை. ஏன்னா இது யூத தேசம் அல்ல. தீத்து ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பகுதி, அங்கே யூதர்கள் இருந்தார்கள், ஆனால் யூத தேசம் அல்ல. அந்த கிரேத்தா தீவு, அவர்கள் துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பரிகள் என்றெல்லாம் அவர்களை குறித்து அவர்களில் ஒருவனே விமர்சனம் பண்ணினதாக பவுல் சொல்லுகிறான். ஆகவே ஒரு பெண் மதுபானத்துக்கு அடிமையாவது என்பது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுக்கிற விஷயம்தான். இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் போதை பயன்படுத்துகிறவர்கள், போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறவர்களை குறித்து ஒரு செய்தி கட்டுரை வெளிவந்தது. ஆண்கள் 8 லட்சம் ஆண்கள் போதை வஸ்துக்களை ஜம்மு காஷ்மீரில் பயன்படுத்துகிறார்கள். 60,000 பெண்கள் ஜம்மு காஷ்மீரில். ஜம்மு காஷ்மீர் என்றால் நல்ல விஷயங்கள் உண்டு, இயற்கை காட்சிகள், ஆப்பிள், ரோஜா, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். எதிர்மறையான விஷயங்கள் என்றால் அங்கே தீவிரவாத தாக்குதல்கள், அங்கே இருக்கிற அரசியல் சட்ட குழப்பங்கள், அதோடு கூட இதுவும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாபில் தான் அப்படி பிரச்சனை இருந்தது, இப்போ இருக்கிறதா தெரியல. பஞ்சாப் உடுத்திய அப்படின்னு ஒரு சினிமா எடுத்தான். பஞ்சாப் பறக்கிறது. பஞ்சாப் பறக்கிறது ஏன்னு எடுத்தானா, அவன் போதை மருந்து அடிச்சுட்டு பறக்கிறான் என்கிற ஒரு பொருளிலே ஒரு படம் எடுக்கப்பட்டது. சிலர் அதை வரவேற்றார்கள், சிலர் அதை விமர்சித்தார்கள். பஞ்சாபை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க என்று சொன்னார்கள். பஞ்சாபிலும் இப்போ மறுபடியும் தீவிரவாதம் கொஞ்சம் கொஞ்சம் தலை எடுக்கிறது. ஆனால் இதை எதிர்கொள்வதற்கு, இதை சீர்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு கட்டமைப்பு அங்கே இல்லை. ஜம்மு காஷ்மீரில் ஒரே ஒரு மறுவாழ்வு மையம்தான். போதையிலிருந்து மீண்டவர்களுக்கு ஒரே ஒரு மறுவாழ்வு மையம்தான், அதுவும் பெண்களுக்கான மறுவாழ்வு மையம் ஒன்றே ஒன்று தான் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இந்த போதை வஸ்துக்கு அடிமையான பெண்களை குடும்பத்தார் கைவிட்டு விடுகிறார்கள். யாரும் ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை என்கிற ஒரு ஆதங்கத்தோடு அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது என்பது அது ஒரு ஆச்சரியமான, அபூர்வமான விஷயமாகத்தான் நாம் நினைக்கிறோம். அன்னாளை பற்றி 1 சாமுவேல் 1 படிக்கிறோம். அவள் தன்னுடைய கிளேசத்தோடு துக்கத்தோடு போய் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுறா. உதடு அசைது சத்தம் வரல. ஏலி அவன் முதிர்ந்த ஒரு ஆசாரியன், அனுபவமான ஒரு ஆசாரியன். அவன் இவள் ஒருவேளை மது குடித்திருப்பாளோ என்று சந்தேகப்படுகிறான். உன்னை மது போதையை விலக்கு என்று கடிந்து கொள்கிறான். பொழுது அவள் சொல்கிறாள், ஐயா, நான் ஒன்று குடித்து விட்டு வரவில்லை, என்னுடைய துக்கமே குடியை விட அதிகமாக இருக்குது, அதிக மயக்கத்தை எனக்கு கொடுக்கிறது. தன் பிரச்சனையை சொல்கிறா. அப்போ போ, சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறான். அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அதாவது ஒரு யூத பெண், ஏலி காலத்தில் ஒரு யூத பெண், அதுவும் ஆலயத்துக்குள்ள வந்த ஒரு பெண், அவள் குடித்திருக்கிறாளோன்னு சந்தேகப்படுற அளவுக்கு அங்கே அப்படி குடிக்கக்கூடிய பெண்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அதுவும் அனுபவம் உள்ள ஒரு ஏலி, ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன் என்றவனை சொல்லலாம், தப்பு இல்லை. அவன் சொன்னது அப்படியே நடந்தது. சாமுவேல் பிறப்பான்னு சொன்னால் பிறந்தான். அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறப்பார்கள்னு சொன்னால் 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒரு தேவனுடைய மனுஷன்தான். அவனே சந்தேகப்படுற அளவுக்கு தான் அன்றைக்கு நிலைமை இருந்தது. அதனால் பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது, குறிப்பாக அந்த டீனேஜ் வாலிப பெண்கள், அப்போதே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது, அவர்களுக்கு வசனத்தை ஊட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இல்லையென்றால் அது பெண்களையும் இந்த போதை வசுவானது அவர்களையும் சீரழித்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே விழிப்போடு இருப்போம், ஜெபிப்போம், செயல்படுவோம். ஆமென்.